பணச்சலச நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் மாலன் மற்றும் ஆய்வாளர் அருண் கிருஷ்ணமூர்த்தி. நன்றி. இந்நிகழ்ச்சி வாயிலாக இன்னும் நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். முதல்ல நம்ம எடுத்து பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தா, இந்த 500, 1000 ரூபாய் நோட்டுகள் பேன் செய்ததும் அதை தொடர்ந்து மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டு வர இருக்கக்கூடிய இந்த சட்ட மசோதாக்கள், திருத்தங்கள், இன்கம் டேக்ஸ் ஆக்டில் கொண்டு வரக்கூடிய இந்த விஷயங்கள் தான் பார்க்குறோம். இப்போ ஒரு கிளாரிட்டி வருதோ அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் எல்லாருக்குமே வருது. இந்த இஷ்யூவும் சப்சைட் ஆகிட்டு வரும்போது, இயல்பு நிலை மெதுவாக திரும்பிட்டு வரும்போது, கருப்பு பணத்துக்கு எதிராக மத்திய அரசாங்கம் இன்னும் பல சட்ட திருத்தங்கள் கொண்டு வராங்கங்கிறது தான் பார்க்குறோம். நேற்று தினம் நாடாளுமன்றத்தில் ஒரு டிராஃப்ட் அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. 50% நம்மளவே எவ்வளோ கருப்பு பணம் இருக்குது, இல்லை அக்கௌண்ட் பண்ணப்படாத பணத்தை நம்மளே டிஸ்க்ளோஸ் பண்ணால் அதற்கு என்ன மாதிரி டேக்ஸ் ரெஜிம்ஸ் இருக்கும், இல்லைனா அரசாங்கமே கண்டுபிடித்தால் அதுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்குறோம். ஸோ இது எதிர்பார்க்கப்பட்டது தானா? இந்த ரிஃபார்ம்ஸ் பற்றி நம்மளுடைய கருத்துக்கள். இது எதிர்பார்க்கப்பட்டது தான். ஏனென்றால் இந்த விஷயம் தெளிவுபடுத்தப்படாமல் இருக்குது என்ற நிறைய விமர்சனங்கள் இருந்தது. அதாவது 2.5 லட்ச ரூபா நீங்கள் கட்டியதற்கு பிறகு அதற்கு மேலே கட்டப்படுகிற தொகைக்கு வரி பிடித்து கொள்ளப்படும் என்று அறிவிப்பு முதலில் வந்தது. ஆனால் எவ்வளோ வரி பிடித்து கொள்வார்கள், என்ன அடிப்படையில் பிடித்து கொள்வார்கள் என்பதை குறித்து எந்தவித தெளிவும் இல்லாமல் இருந்தது. இப்போது அதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. அதுவும் தவிர இப்போது கையில் வைத்திருக்கிற பணத்தையும் கூட கொண்டு போய் கட்டலாம். ஆனால் அது இந்த மாதிரி எங்களுடைய கையில் இருந்த கருப்பு பணம் என்று சொல்லி அவங்க கட்டலாம். ஆனால் அதுக்கு சோர்ஸ் எங்கேருந்து வந்தது இந்த பணம் என்று அவங்க சொல்ல வேண்டிய அவசியங்கள் இல்லை. அப்படி பண்ணதுக்கு 50% இது தாமாக முன் டிஸ்க்ளோஸ் பண்ணுவது. அது இதை லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஏர்போர்ட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்னு ஒரு 5-6 வாட்டி சொல்லுவாங்க. அது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுங்கிறதே அதே மாதிரி சில கூட்டங்களில் கேள்வி கேட்கும்போது இதுதான் கடைசி கேள்வி என்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறமும் கேள்விகள் வந்துட்டுருக்கும். அந்த மாதிரி இது நிஜமாகவே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் காலாங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இதில் இந்த ஸ்கீமை அவங்க ஒரு 50-50 என்று அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது 50% வரிக்கு போய்விடும். 25% திருப்பி கொடுக்க 4 ஆண்டு காலத்துக்கு. 25% 4 ஆண்டு காலத்துக்கு வட்டி இல்லாமல் அரசோட அந்த பணம் இருக்கும். அந்த பணத்தை அரசு இன்வெஸ்ட்மெண்ட் ஏழைகளுக்கான திட்டங்களுக்கு செலவிடுவது, அடிப்படை சுகாதார வசதி, அடிப்படை மருத்துவ வசதி, கல்வி, குடிநீர், இது போன்ற விஷயங்களுக்கு செலவிடுவது என்று அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது வறுமை ஒழிப்பு திட்டம் என்று அரசு அறிவிக்குது. அது பிரதம மந்திரி வறுமை ஒழிப்பு திட்டம் என்று அதுக்கு பெயர் வைத்திருக்காங்க. ஸோ இப்போ இதுவரைக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் கூட இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம்ங்கிறது தான் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம். பெரும்பாலான கருப்பு பணத்தை இது 2 கேள்விகளை எழுப்புகிறது. ஒன்று இப்போ அரசு ஏற்கனவே கருப்பு பணத்தை வெளியில் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த நடவடிக்கை என்று அறிவித்தது. அந்த நடவடிக்கை அரசு எதிர்பார்த்த அளவிற்கு பலன் தரவில்லையா, அதனால் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் காலை அறிவிக்கிறார்களா என்று ஒரு கேள்வி வருகிறது. இன்னொரு கோணம், ஒரு ஆக்கப்பூர்வமாக யோசித்தால், இதுவரைக்கும் வந்ததோடு இனிமேல் இருக்கிறதையும் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வருவதற்கான, இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு முயற்சி. பண நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்தது ஒரு எதிர்மறையான விளைவு என்று வைத்துக்கொண்டால், ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சை எடுத்துக்கொள்ளலாம், இந்த மாதிரி விலக்கு கொடுத்து பார்க்கலாம் என்று அரசு நினைக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் இதில் வருகிறது. இதை எப்படி எடுத்துக்கொண்டாலும் கடந்த காலங்களில் இந்த மாதிரி தானாகவே அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறலை. ஆனால் பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட்டு, இது வரவேற்க தகுந்தது என்று அவர்கள் அவங்க சொல்கிறாங்க. ஏனென்று சொன்னால் இதில் அந்த கருப்பு பணம் என்னிடம் இருக்கிறது என்று வரிகட்டாத பணம் கொண்டு போய் கொடுக்கிறவர்களுக்கு எப்படியும் 50% பணம் அவர்களுக்கு கிடைத்துவிட போகிறது. அதனால் இது அவர்களுக்கு ஒரு இதாக இருக்கும். அவங்க அப்படி சொல்லவில்லை என்று சொல்லி பின்னால் அவர்கள் வருமான வரித்துறை சோதனை செய்தால் அவர்கள் 85% இழந்துவிட நேரும். அதை தவிர அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், சிறை தண்டனை இருக்கும். ஒரு 10% தான் அவர்கள் கையில் அந்த பணம் திரும்பி வரும் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிற போது இதை பயன்படுத்தி கொண்டு வருவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்குது.
ஆனால் இப்போ வந்து தெளிவுபடுத்த வேண்டியது இவ்வளோ நாள் வந்து எவ்வளோ இப்போ ஆர்பிஐனுடைய வேறு சில அறிக்கைகள் பார்த்தோம், எவ்வளோ பணம் திரும்பி வந்தது அதை பற்றி இப்போ விவாதிக்க தான் போகிறோம். விவாதிக்கலாம். வந்துட்டு 60% புழக்கத்தில் இருந்த பணம் 60% திரும்பி வந்து விட்டது என்று சொல்லுகிறது. அதாவது ஹை வேல்யூ கரன்சியில் 500 ரூபா 1000 ரூபா நோட்டுகளாக புழக்கத்தில் இருந்த பணம் வந்து ஒரு 14 லட்சம் கோடி என்று சொல்லப்பட்டது. அதில் ஒரு 8.1 லட்சம் கோடி, 8 லட்சம் கோடி சில்லறை வந்து அது வந்து விட்டது. 60% வந்து கணக்குக்குள்ளே வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். கணக்குக்குள்ளே வந்திருக்கிறது என்றால் அது கணக்கிலே இருக்குமா, அதற்கு பிறகு அதை வந்து வித்ரா பண்ணிப்பாங்க, அதை முதல்ல டெபாசிட் செய்தவர்கள் தங்களுடைய தேவைக்காக செலவுக்காக அதை வித்ரா பண்ணிப்பார்களா என்கின்ற கேள்விகளும் அதை வந்து ஒட்டி வருகிறது. அது வந்துட்டு எனவே இதில் ஒரு 75% பணம் வந்து திரும்பி வந்து விட்டாலே கூட அது வந்து ஒரு பெரிய வெற்றி தான் நாட்டோட எக்கானமிக்கு. ஆமாம், அது மோடிக்கு வெற்றி வழியோ ஆர்பிஐக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி. ஏனென்றால் ஆர்பிஐ வந்து நமக்கு கொடுக்குற ஒரு நோட்டு என்பது ஆர்பிஐக்கான ஒரு லைபிலிட்டி. அதாவது நீங்கள் அந்த நோட்லேயே பார்த்தீங்கன்னா ஐ ப்ராமிஸ் டு பே என்று அது எழுதியிருக்கும். அது வந்துட்டு இப்போ அதில் வந்து ஒரு 25% வரவில்லை என்று சொன்னால், அந்த நோட்டுகள் வரவில்லைன்னு சொன்னால் அப்போ ஆர்பிஐயோட லைபிலிட்டி அந்த அளவிற்கு குறையும். அது வந்து ஆர்பிஐக்கான ஒரு ப்ராஃபிட். நீங்கள் வந்து பொருளாதாரத்தோட அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா விஷயத்துலேயும் ஒரு லைபிலிட்டியும் இருக்கும், ஒரு அசட்டும். ஆர்பிஐ வந்து நம்மக்கிட்ட பணம் கொடுக்கிறது என்று சொன்னால் அது ஆர்பிஐக்கு லைபிலிட்டி, நம்மகிட்ட இருக்கும்போது அது அசட். இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு நீங்கள் எல்லா பரிவர்த்தனைகளையும் எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, பொருள் வாங்குவது, எல்லாத்துலேயும் இந்த ஒரு அசட் அண்ட் லைபிலிட்டி வந்து ஒன்று இருக்கும். அது வந்து இப்போ ஆர்பிஐனுடைய லைபிலிட்டி குறையும். 60% வந்திருக்கிறது. இன்னும் ஒரு 28 நாட்கள், 8ஆம் தேதி ஆரம்பித்தது, இப்போது வந்து ஒரு 20 நாட்கள் தான் ஆகிருக்கு. இன்னும் டிசம்பர் 30 வரைக்கும் தேதி இருக்குது. அதுக்குள்ளே வந்து இன்னொரு 10-15% வந்தால் கூட ஒரு 75% வருகிறது என்று சொன்னால் அந்த 25% அளவிற்கு ஆர்பிஐக்கு வந்து குறையும். ஆனால் வங்கிகள்கிட்ட வந்து இந்த பணம் இருக்கிற போது வங்கிகள் இதற்கு வந்து வட்டி கொடுத்தாக வேண்டும். அப்போது வங்கிகளுடைய அவர்களுடைய செலவு, அவர்களுடைய அவுட்கோ அதிகமாக ஆகும். அப்படி ஆகும்போது வங்கிகள் வந்து லாபத்தை வந்து இழக்கும், லாபத்தில் வந்து இழப்பு ஏற்படும் அவங்களுக்கு வந்துட்டு. அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால் வங்கிகள் கொடுக்கக்கூடிய வட்டி விகிதம் குறையும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. டெபாசிட்ஸுக்கு வந்து வங்கிகள் கொடுக்கக்கூடிய வட்டி குறையும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்படி குறையுமானால் டெபாசிட்டுகள் மேலே டெபாசிட்டுகள் வருமா என்கின்ற கேள்வி மீண்டும். எனவே அது ஒரு விஷயஸ் சைக்கிளில் கோழி முதலில் வந்ததா முட்டை முதலில் வந்ததாங்கிற ஒரு சைக்கிளில் வந்து நம்ம வந்து மாட்டிக்கொண்டிருக்கோம். இப்போ இதே விஷயத்தை நீங்கள் சொன்ன மாதிரியே பார்த்தோம் அப்படின்றால் இது ஃபைனல் கால் அப்படின்னு சொல்லி இன்னும் இதுக்கு 2-3 பிராக்கெட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. ஆனால் இது வந்து இந்த டினாமினேஷன் நோட்ஸ் வந்து நாட் இன் டெண்டர் அப்படின்னு வரும்போது இதுக்கு வந்து டிசம்பர் 30 வரைக்கும் தான் நம்ம இருக்கக்கூடிய பப்ளிக் ஆக்சஸ் பேங்க்ஸில் போய் நம்மளால் டெபாசிட் பண்ண முடியும். அதன் பிறகு வந்து இந்த நிதியாண்டு முடியறதுக்குள் நம்ம ரிசர்வ் பேங்க்கில் கொண்டு போய் டெபாசிட் பண்ண முடியும். அதன் பிறகு இந்த நோட்ஸை எந்த பேங்க்கும் வாங்காது அப்படிங்கிறப்போ இது உண்மையிலேயே ஒரு ஃபைனல் அல்டிமேட்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. நிச்சயமாக அது ஃபைனல் அல்டிமேட்டமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது வந்துட்டு. ஆனால் டிசம்பர் 30க்குள்ளே இன்னும் என்ன மாற்றங்கள், என்ன அறிவிப்புகள் வரும் வந்து இது பண்ணல. இப்போ வந்து இதில் ஆர்பிஐயும் ஃபினான்ஸ் மினிஸ்டரையும் வந்து இந்த ஒரு ஊகிக்க முடியாத ஒரு விளையாட்டை வந்து அவங்க விளையாடி கொண்டிருக்காங்க. என்றைக்கு எந்த அறிவிப்பு வரும் என்று வந்து தெரியாது. இன்றைக்கு கூட பணம் எடுப்பதற்கான விதிகளை வந்து தளர்த்தி, அதாவது அந்த நவம்பர் 8ஆம் தேதிக்கு முன்னால் செலுத்தப்பட்ட பணமாக இருந்தால் அதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்ற போல விதியை வந்து அவங்க தளர்த்திருக்காங்க. அவங்க ஆரம்பத்திலே சொன்னாங்க இது வந்து நாளாக இதனுடைய மாற்றங்கள், விதிகள் தளர்த்தப்படும் என்றெல்லாம் அவங்க வந்து சொன்னாங்க. அதை ஒட்டி செய்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஆர்பிஐ வந்து என்றைக்கு என்ன அறிவிப்பை கொடுக்கும் என்பதை வந்து ஊகிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற போது இது நிஜமாவே ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் தானா என்கின்ற இது வந்து லோக்சபாவில் நேற்றைய தினம் நிதியமைச்சர் வந்து இதை மசோதா சட்ட திருத்தத்தை தாக்கல் செய்கிறார். இது எப்படியும் பாஸ் ஆகிடுங்கிறது தான் பார்க்குறோம். ஏனென்றால் ராஜ்யசபாவில் இதுக்கு வந்து இது ஒரு மணி பில் அப்படிங்கிறதுனால ராஜ்யசபாவில் இதோடைய அப்ரூவல் தேவையில்லை, அவர்களுடைய காமெண்ட்ஸ் ரிவ்யூ மட்டும்தான் வருங்கிறதெல்லாம் பார்க்குறோம். மத்திய அரசாங்கத்தின் அதிரடி முடிவுகள், கருப்பு பணத்தை ஒழிக்கக்கூடிய இந்த முயற்சியில் இன்னும் பல முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்றால் நம்ம இதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரியே புழக்கத்தில் இருந்த 500-1000 ரூபாயோட டோட்டல் மதிப்புன்னு பார்த்தா ஒரு 14 லட்சம் கோடி.
அதில் வந்து இப்போ வந்து பழைய நோட்டுகள் வந்து எவ்வளோ டெபாசிட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 8.1 லட்சம் கோடி டெபாசிட் ஆயிருக்கு. அது கிட்டத்தட்ட 60% அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இது வந்து அறிவித்த 20 நாட்களில். இன்னும் ஒரு மாத காலம் இருக்குது அப்படிங்கிறப்போ இது ஒரு 15 to 20% இன்னும் டெபாசிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இது 100% அச்சீவபிள் டார்கெட் அப்படின்னு இவங்க ஆர்பிஐலேருந்து டார்கெட்ஸ்லாம் எதுவும் வச்ச மாதிரி பப்ளிக் ஸ்பேஸில் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஆனாலும் 100% அச்சீவபிளா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது ஆப்டிமமாகவும் ஒரு கேள்வி இருக்குது. ஒரு 75% வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 33.5 33,500 crores தான் வந்து மக்களுக்கு மீண்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்குங்கிறத பார்க்குறோம். இது மீகர் 3% தான். இது இன்னும் பெட்டர் பிளானிங் இருந்திருக்கலான்னு பார்க்குறோமா, இல்லைனா இது வந்து அவர்கள் தெரிவித்த போலவே ஒரு 50 நாட்களுக்கு கடினமாக தான் இருக்கும்னு நம்ம எடுத்துக்கிறோமா? இல்லை, அது வந்து அவங்க எதிர்பார்த்த அளவில் அவங்க போட்ட அளவில் இந்த திட்டங்கள் வெற்றி பெற்றுட்டு இருக்குதான் நான் நினைக்கிறேன். அதாவது வந்து 100% திரும்பி வராது. ஏன் திரும்பி வராதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருப்பு பணத்தை ரொக்கமாக வைத்திருந்தவர்கள் வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வைத்ததுனால 2.5 லட்சம் தான் கட்ட முடியும், ஒரு முறை தான் மாற்ற முடியும், அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் வங்கி கணக்கில் செலுத்தினாலும் அதிலேருந்து வெளியில் எடுப்பது வந்து குறைவாக தான் இருக்க முடியும். இந்த மாதிரியான கட்டாயங்கள் வைத்ததுனால அது வந்து மொத்த பணமும் சிஸ்டத்துக்குள்ளே வராது. அப்படி வராமல் இருக்கிறது நல்லது என்று தான் ஆர்பிஐ எதிர்பார்க்கிறது. ஆர்பிஐ வந்து எதிர்பார்ப்பது வந்து ஒரு 70% 75% வந்து புழக்கத்தில் இருந்த பணம் வங்கி கணக்குகளுக்குள் வந்துவிட்டால் அதுவே வந்து ஆர்பிஐ வந்து ஒரு பெரிய வெற்றியாகத்தான் கருதும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பணம் வந்து 30% வரலைன்னா அது ஆர்பிஐக்கான ஒரு ப்ராஃபிட். அது வந்து ப்ராஃபிட்னா அது வந்து ஒரு பெரிய வின்ஃபால் ப்ராஃபிட், இது வரைக்கும் காணாத ஒரு ப்ராஃபிட் அது வந்துட்டு. இரண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பணம் உள்ளே வருது, வங்கி கணக்குக்குள்ளே அக்கௌண்ட் ஆகுது என்பதே வந்து ஒரு பெரிய விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி குறைவான அளவு தான் பணம் வந்து புழக்கத்துக்கு வெளியில் வந்திருக்கு, 3% தான் வந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுவும் அவர்கள் எதிர்பார்த்தது தான். ஏன்னா அவர்கள் வந்து என்ன செய்ய விரும்பினார்கள் என்று சொன்னால், ரொக்கத்தினுடைய புழக்கத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னாங்க. ரொக்கத்தினுடைய புழக்கத்தை குறைப்பதற்கு ஒரு பெரிய அவசியம் இருந்தது. அதாவது கடந்த இந்த நிதியாண்டை விட்டுவிட்டு கடந்த 3 நிதியாண்டுகளில் பார்த்தா நம்மளுடைய ஜிடிபிக்கு ஒரு 10% அளவில் தான் வந்து ரொக்கம் வந்து புழங்கியது வந்துட்டு. ஆனால் கடந்த ஆண்டு பார்க்குற போது அது திடீரென்று 17% அது வந்து உயர்ந்திருக்கு. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும் என்று அரசு நினைத்தது. என்ன நினைத்ததுன்னா, தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது, அதனால் மக்கள்கிட்ட வந்து புழக்கம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் வந்து நகைக்கடைக்காரர்கள் வந்து கடையை வந்து ஸ்ட்ரைக் பண்ணி மூடினாங்க, அதனால் வந்து தங்கம் வாங்குறதுக்காக வைத்திருந்த பணங்கள் இருந்திருக்கலாம், ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் வந்தது அதனால் பணம் இருந்திருக்கலாம் என்றெல்லாம் அவங்க வந்து நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதெல்லாம் முடிந்ததற்கு பிறகும் கூட அந்த 17% என்பது குறையலை. அப்போது ஆர்பிஐக்கு வந்து ஒரு கேள்வி வருகிறது, இந்த பணம் வந்து ஏன் வந்து இவ்வளவு புழக்கத்தில் இருக்கிறது, வழக்கத்தை விட வந்து கிட்டத்தட்ட 75% கூடுதலாக இருக்கிறது, அதுவும் ஹை வேல்யூ நோட்ஸாக இருக்கிறது, 500 1000 ரூபாய் நோட்டுகளாக இருக்கிறதுங்கும் போது தான் அவங்களுக்கு வந்து இந்த வெளியிலிருந்து ஆர்பிஐ புழக்கத்தில் விடாத ஆனால் வெளியிலிருந்து வந்த பணம் புழக்கத்தில் இருக்கிறதா, கள்ளப்பணம் அதாவது கள்ள நோட்டு புழக்கத்தில் இருக்கிறதா என்கின்ற ஒரு சந்தேகம் வந்தது. அந்த கள்ள நோட்டு புழக்கத்தில் இருக்கிறது என்றால் அதை மட்டும் தனியாக அடையாளம் கண்டுபிடித்து ஒழிப்பது என்பது முடியாது. அதனால் அதை மொத்தமாக இதை வந்து செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் அவர்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து அறிவித்தாங்க. அது வந்துட்டு இப்போ அவர்களுடைய நோக்கம் வந்து ரொக்கத்தினுடைய புழக்கத்தை குறைப்பது என்பது தான். அதாவது நீங்கள் பொருளாதார அளவுகோல்களின் அடிப்படையில் பார்த்தா ஜிடிபியிலேருந்து ஒரு 5% வரைக்கும் கேஷ் புழங்கக்கூடிய எக்கானமி வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு எக்கானமி. அமெரிக்கா மாதிரி நாடுகள்லேயே வந்து ஜிடிபியிலேருந்து 7% வரைக்கும் வந்துட்டு. அதே போல் இதுலேயும் வந்து 17% என்பது மிக அதிகங்கிறதுனால அந்த ரொக்கத்தை குறைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதில் வந்து பெருமளவு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று தான் சொல்லணும். இப்போ வந்து அதனால் 3%க்குள்ளே வந்து இயங்க முடியாது, ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதனால் அது கொஞ்சம் நாளாக அந்த நிலைமை வந்து சரியாகும். அதற்கான இதில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டிய இது என்னன்னு கேட்டிங்கன்னா,
ரூபாய் நோட்டுகளை அச்சிடுவதை வந்து அரசு நிறுத்தியிருக்கு. எஸ், அதுதான் நம்மளோட அடுத்த கேள்வியாக இருக்குது. இதோடைய ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படிங்கிறத பற்றி ஆர்பிஐ தரப்புலேருந்து இதோடைய ப்ரிப்பேர்ட்னஸ், அரசாங்க தரப்புலேருந்து இதோடைய ப்ரிப்பேர்ட்னஸ், இந்த திட்டத்துக்கான செயல்திறன் நம்மளுக்கு புரிந்தாலுமே கூட ஏன் வந்து புழக்கத்துக்கு வருவதுக்கு இத்தனை கால தாமதம் ஆகுது? அதுக்கு புழக்கத்துக்கு ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிக் கொண்டிருப்பது வந்து இது வந்து ஒரு டெலிபரேட்டான திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கிற விஷயம். இப்படி செய்யவில்லை என்று சொன்னால் பணம் ரொக்கம் வந்து புழங்குவது வந்து குறைக்க முடியாது என்பதனால வந்து அதாவது இது வந்து ஒரு பட்னி போடுவதை போல், மேக்கிங் தி மார்க்கெட் டு ஸ்டாவ். அப்போது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ரொக்கம் புழக்கத்துக்கு வரணும்னா எங்கேருந்து எந்த வழிகளில் ரொக்கம் வருகிறதோ அந்த வழிகளை அடைத்து விட்டால் ரொக்கம் புழங்குவது வந்து குறையும். ஒரு அதனுடைய விளைவுகள் பல்வேறு விதமான விளைவுகள் ஏற்படும். அதாவது வியாபாரம் மந்தமடையும், எஸ், பொருட்கள் வாங்குவது குறைவதனால பொருட்களுடைய உற்பத்தி குறையும், எஸ், விவசாய வேலைகள் முடங்கும். அப்படிலாம் செய்யும்போது அது ஜிடிபியில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது அந்த மாதிரியான பொருளாதார விளைவுகள் வந்து இருக்கும். அது இன்னொரு 6-7 மாதத்துக்கு இருக்கும். இன்னும் 1 வருஷத்துக்கு இருந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதுலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகிறதுக்கான ஒரு டைம் என்பது வேண்டியிருக்கும். இதோடைய டைம் இப்போ இன்னொரு சொல்லுங்க. இல்லை, இதோட டைம் லைன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால் ஒரு 2.5 ஆண்டு காலம் அரசாங்கத்துடைய பதவி இருந்திருக்கு, இன்னும் ஒரு 2 ஆண்டு காலம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருடம் வரைக்கும் ஸ்டெபிலிட்டி, மீண்டும் இக்கானமி ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கான நேரம் தேவைப்படும். அப்படிங்கிறப்போ இதோட ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனிங்காக பார்க்குறோமா இந்த முடிவு இவங்க எடுத்து? இல்லை, இதனுடைய விளைவுகள் வந்து வேறு பல நல்ல விளைவுகளும் இதில் ஏற்பட்டிருக்கு. அதை இல்லைன்னு சொல்ல முடியும். நேற்றைக்கு முலாயம் சிங் யாதவோட அறிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதிர்கட்சி உத்தரப்பிரதேச தேர்தலில் எதிர்கட்சிகளை வந்து முடக்குவதற்காகத்தான் இந்த அறிவிப்பு. ஏனென்றால் பணம் புழங்காதுங்கிற போது தேர்தலில் வந்து எதிர்கட்சிகளுக்கு கடினமாகிவிடும் என்று அவர் சொல்கிறார். இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். நம்ம எலெக்ஷனில் வந்து எப்படி அரசியல் கட்சிகள் பணத்தை பயன்படுத்துகின்றன என்பதற்கான ஒரு அடையாளம் அது வந்துட்டு. அதே போல் ஒரு பாசிட்டிவான இன்னொரு எஃபெக்ட் என்று பார்த்தால், கடந்த 1 மாதத்தில் வந்து மாவோயிஸ்டுகள் வந்து சரணடைவது வந்து அது வந்து அதிகரித்து இருக்கிறது. வந்து அதாவது இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவிற்கு 1 மாதத்தில் வந்து கடந்த 28 நாட்களில் வந்து ஒரு 700 சொச்சம் பேர் வந்து இதாயிருக்காங்க. ஆண்டிலேயே வந்து 1000 பேர் தான், 1300 பேர் தான் 2015 கணக்கெடுத்து பார்த்தால் ஒரு 1300 சொச்சம் பேர் தான் 2015 சரண்டர் ஆனவங்க. ஆனால் கடந்த 1 மாதத்தில் வந்து 700 சொச்சம் பேர் வந்து சரண்டர் ஆகியிருக்காங்க. அது வந்து ஒரு மாநிலத்தில் மட்டும் இல்லை, ஜார்க்கண்டில் மட்டும் இல்லை, ஒடிசாவில், ஆந்திர பிரதேஷில், எல்லா மாநிலங்களையும் ஆகிருக்கு. அதற்கு அடிப்படை காரணம் வந்து என்னென்னா, அவங்களால வந்து இந்த செல்லாத ஒரு 500-1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாத ஆகிவிட்ட போது அதை வைத்துக்கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள், அவர்களுடைய காடருக்கு, அவங்களுடைய தொண்டர்களுக்கு பணம் கொடுப்பது எதுவுமே வந்து சாத்தியம் இல்லாமல் போன. இதோடைய ஃபாலோ அவுட் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதனுடைய உண்மையாகவே வந்து உலகத்தில் ஒரு தேரி இருக்குது. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை முடக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு யூரோவில் வந்து ஹையஸ்ட் வேல்யூ கரன்சி வந்து 500 யூரோ. அந்த 500 யூரோங்கிறது வந்து நீங்கள் ஒரு யூரோ வந்து 70 ரூபா இந்தியன் ருப்பியில் பார்க்குற போது அந்த அந்த யூரோ தான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தீவிரவாத அமைப்புகளால் பயன்படுத்தப்படுகிறது என்று ஒரு ஸ்டடி இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு நோட்டு, ஆனால் அதுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ அதிகம். அதுவும் அவர்கள் செயல்படக்கூடிய நாடுகளில் வேல்யூ அதிகங்கிறதுனால வந்து அதை எளிதாக கொண்டு வந்து அதை வைத்துக்கொண்டு செய்யக்கூடியதாக தான் இருக்குது என்று, அதனால் அதையும் வந்து இது பண்ணணும் என்று யூரோப்லேயே இப்போ குரல்கள் எழ ஆரம்பித்திருக்கிறது. அதனால் பணத்தினுடைய பங்கு, இதுக்கு பேர் டெரர் ஃபண்டிங் என்று பேர். அந்த டெரர் ஃபண்டிங் வந்து ஒரு இம்பேக்ட் இருக்கிறது என்பதையும் இது வந்து பார்க்குறோம். இது ஒன் ஆஃப் தி ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ்ஸ். இது அறிவிக்கிற போது அது தீவிரவாதத்தையும் கள்ள நோட்டுகளையும் நோக்கங்களில் இதுவும் ஒரு நோக்கமாக இது சொல்லப்பட்டது. ஆர்பிஐயோடைய ஒரு புதிய அறிவிப்பு, நம்ம இருக்கக்கூடிய வரம்பை உயர்த்தியிருக்காங்க. அதாவது நம்ம செலுத்தக்கூடிய பணத்தை, டெபாசிட் செய்யக்கூடிய பணத்தை வித்ட்ரா பண்ணுறதுக்கான வரம்பை உயர்த்தியிருக்காங்க. ஆனால் இது வந்து புதிய நோட்டுகளை டெபாசிட் செய்பவர்களுக்கு தான் வந்து இந்த வரம்பை உயர்த்தியிருக்காங்க. ஒரு 50,000
அளவிற்கு நான் வந்து புதிய நோட்டுகளை டெபாசிட் செய்தால் அதே அளவுக்கு நான் அதை வித்ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிறதும், ஆனால் பழைய நோட்டுகள் இருக்கக்கூடிய அந்த உச்சவரம்பு இன்னும் அப்படியே தான் மெயின்டைன் ஆகிறது விஷயத்தையும் பார்க்குறோம். இது சம்மந்தப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும்போது அரசியல் விஷயங்களையும் நம்ம விவாதிக்க வேண்டியது இருக்குது. நேற்றைய தினம் பாரத் பந்த் தொடங்கி பல எதிர்க்கட்சிகள் வந்து அவரவர் முறையில் பல போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. இந்த போராட்டங்கள் வந்து பெருமளவில் ஆதரவு பெற்றிருக்குன்னு பார்க்குறோமா, இல்லைனா இந்த போராட்டங்கள் வந்து ஒரு டோக்கனிசம், இதுக்கு வந்து மக்களிடையே பெரிய பாதிப்போ இதுக்கு பெரிய கொந்தளிப்போ இல்லைன்னு பார்க்குறோமா? அதாவது திரிபுராவையும் கேரளாவையும் தவிர வேறு எந்த மாநிலங்கள்லேயும் வந்து பொது வாழ்க்கை வந்து பாதிக்கப்படலை, இயல்பு வாழ்க்கை வந்து பாதிக்கப்படலை. வங்காளத்தில் கூட வந்து மார்க்சிஸ்டுகள் செல்வாக்கு பெற்ற மாநிலமாக இருந்தபோதும் கூட அங்கு வந்து அது பாதிக்கப்படலை. மார்க்சிஸ்டுகள் தான் முதல்ல இந்த பந்துக்கு வந்து அழைப்பு விடுத்தவர்கள். ஆனால் அதை வந்து பிறகு அவர்களே என்ன சொன்னாங்க, அவர்களுடைய மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளலாம் என்று சொன்னாங்க. அப்போ அது பாரத் பந்தாக இல்லாமல் வந்து அந்தந்த மாநிலங்களுக்கு தகுந்த ஒரு பந்த். இதுக்கு ஆக்ரோஷ் திவஸ்னு பேர் கூட வச்சிருக்காங்க. அதனால் வந்து அதை வந்து ஒரு சினத்தை வெளிப்படுத்துகிற நாள் என்று அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா திமுக போராட்டங்கள் நடத்தியது. திமுக போராட்டங்கள் நடத்திய அதே நேரத்தில் அதுக்கு பேரலாக காங்கிரஸ் தனியாக, எஸ், ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் இருக்கிறார்கள் என்று பேச்சு. ஆனால் வந்து இரண்டு பேருமே தனித்தனியாக போராட்டங்கள். அதாவது திமுகவினுடைய போராட்டத்திற்கு அதனுடைய கூட்டணி கட்சிகளில் மிக முக்கிய கட்சியான காங்கிரஸிடமிருந்து ஆதரவு வரவில்லை என்பது தான் அதனுடைய வெளிப்படையான ஒரு விஷயமாக இருக்குது. அகில இந்திய அளவில் பார்த்தா மோடியினுடைய தீவிரமான விமர்சகர்கள் என்று சொல்லக்கூடிய நிதிஷ்குமார் அவர் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கல. தெலுங்கானாவுடைய சீஃப் மினிஸ்டர் சந்திரசேகர் ராவ் அவர் வந்து வெளிப்படையாக வந்து மோடியினுடைய நடவடிக்கையை ஆதரித்து வந்து அவர் பேசியிருக்காரு. மோடியினுடைய இன்னொரு தீவிர விமர்சகரான வைகோ வந்து இந்த போராட்டத்திற்கு வந்து ஆதரவு கொடுக்கல. அதாவது மக்கள் நல கூட்டணி, இப்போ எப்படி திமுக கூட்டணியில் வந்து திமுகவும் காங்கிரஸும் தனித்தனியாக போராட்டங்கள் நடத்தின, அதே போல் மக்கள் நல கூட்டணியில் பார்த்திங்கன்னா வந்து இடதுசாரிகள் வந்து போராட்டம் நடத்தினாங்க, மதிமுக போராட்டம் நடத்தலை. அப்போது அகில இந்திய அளவிலேயே இதை போல் வந்து ஒரு பிளவு வந்து இருக்கிறது. அதாவது சில அரசியல் தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நடவடிக்கை தேவை என்று நினைக்கிறாங்க. அநேகமாக எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த நடவடிக்கை தேவை என்று நினைக்கிறாங்க. ஆனால் அது செய்யப்பட்ட விதம் சரியல்ல என்ற கருத்துக்கள் காங்கிரஸ் சொல்கிறது. இடதுசாரிகள் வந்து இந்த நடவடிக்கையே தேவையில்லை என்று வந்து அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நடவடிக்கை பலன் தராது, அதனால் இந்த நடவடிக்கை எதிர்பார்த்த விளைவுகளை தராது, அதனால் தேவையில்லை என்று அவங்க நினைக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து இந்த நடவடிக்கை சரிதான், இந்த நோக்கம் சரிதான், ஆனால் அதை செயல்படுத்துகிற முறை சரியில்லை என்று நினைக்கிறது. சில தலைவர்கள் வந்து இதை போல் ஒரு கடுமையான நடவடிக்கை இருந்தால்தான் இதை வந்து நம்ம வெற்றி பெற முடியும் என்று அவங்க வந்து நினைக்கிறாங்க. அதனால் வந்து நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவர்களுக்குள்ளேயே வந்து இது வந்து ஒரு பிளவுபட்டிருக்கு. ஆனால் கருத்து வேறுபாடு இருக்குது. அதை தவிர முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, இந்த சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக அரசியல் ரீதியாக எப்படி லாபம் பெறுவது என்பதுதான் தலைவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்போ வந்து மம்தா பானர்ஜி நேற்றைக்கு பேசுகிற போது மோடியை அரசியலிலிருந்தே வெளியேற்றுவேன் என்று வந்து அவங்க வந்து ஒரு சபதம் எடுத்த மாதிரி பேசியிருக்காங்க. ஆட்சியிலிருந்து வெளியேற்றுவேன் என்று கூட அவங்க சொல்லலை, அரசியலிலிருந்து வெளியேற்றுவேன் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பார்வை என்னவாக இருக்கும் என்று என்னுடைய ஊகம் என்னவென்று சொன்னால், இப்போ இந்த நடவடிக்கையின் காரணமாக மோடிக்கு எதிராக வந்து ஒரு அதிருப்தி மக்களிடையே நிலவுகிறது என்று வைத்துக்கொண்டால், அதற்கு மாற்று என்று பார்க்கிற போது காங்கிரஸ் வந்து பலவீனம் அடைந்திருக்கிறது. காங்கிரஸினுடைய தலைமை வந்து இன்னும் மக்களிடத்தில் நம்பிக்கையை பெறவில்லை. அப்போது வந்து இன்னொரு வேக்கும் இருக்கிறது, ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை தான் நிரப்ப முடியும், தான் ஒரு மாற்று தலைவராக முன்னிற்க முடியும். ஒருவேளை வந்து முன்பு நடந்ததை போல வந்து காங்கிரஸே ஒரு கூட்டணி, யூபிஏ போல ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்தாலோ, அல்லது தேவகவுடா காலத்தில் நடந்ததை போல வந்து ஒரு கூட்டணி அமைத்தாலோ தனக்கு வந்து பதவிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, முக்கியத்துவம் வேண்டும் என்பதற்காக மம்தா அதை போல கூட அவங்க வந்து அவருடைய சிந்தனை அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இதுக்கு நாட் பிட்வீன் த லைன்ஸ், பிலோ த லைன்ஸ் என்ன இருக்கிறது என்று பார்த்தாலே வந்து இந்த அரசியல் கட்சிகளுடைய நோக்கம் வந்து
அவர்களுடைய அரசியல் லாபம் என்ன என்பதை பொறுத்து தான் இருக்குது. அது வந்து மக்களுடைய நலனை முன்னிறுத்தி போராடவில்லை என்பதை மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறதுனால தான் மக்கள் இதற்கு வந்து ஆதரவு தெரியும். நம்ம இதிலேயே அரசியல் நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரி சில தலைவர்களை பிரித்தெடுத்து பார்த்து பேசணும் என்றால் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், இது போன்ற தலைவர்கள் மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி, காங்கிரஸோடைய மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள், இவர்கள் எல்லாருமே வந்து சென்டர் ஸ்டேஜ் எடுக்கிறாங்க இந்த இஷ்யூவில். மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலுமே கூட முதல்ல இருந்த ஒரு பெரிய ஆக்ரோஷத்தோட மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு சேர்ந்து அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணது அதெல்லாம் நம்ம கவனித்தோம். ஆனால் அதெல்லாம் வந்து நாளாக சப்சைட் ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறத பார்க்கணும். ஸோ இதில் வந்து அந்த பொலிட்டிக்கல் வேக்யூமில் யார் சென்டர் ஸ்டேஜ், காங்கிரஸ் வந்து அனைத்து எதிர்க்கட்சிகளையும் இணைத்து ஒரு பெரிய கூட்டணிக்கு கூட முயற்சி செய்யலாம் போன்ற கருத்துக்கள் வந்ததை நம்ம பார்க்குறோம். அது வந்து இப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆமாம், இதே இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதே பிரச்சனை தான். அதாவது என்னென்னா வந்து காங்கிரஸ் அது யாரை முன்னிறுத்தி இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதோ அவர் மற்ற கட்சிகள் தலைவர்களுடைய நம்பிக்கையும் மரியாதையும் பெற்றிருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. வந்துட்டு இப்போ அவங்க வந்து ராகுல் காந்தியை முன்னிறுத்தி செய்தால் அதை வந்து மம்தாவோ நிதிஷோ அல்லது கெஜ்ரிவாலோ அதை ஏற்றுக்கொள்வார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ வந்து இயல்பாகவே வந்து ஒரு வேக்கம் வந்து அங்கே வந்து உருவாகிறது. அந்த வெற்றிடம் உருவாகிற போது ஒவ்வொரு தலைவரும் என்ன நினைக்கிறார்கள், நம்ம வந்து அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் வந்து சென்ற தேர்தலின் போதே வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் என்பதை போல வந்து பேசப்பட்டது. இப்போ மம்தா பானர்ஜி 2 முறை தொடர்ந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சியும் இல்லாமல் மேற்கு வங்காளத்தில் ஜெயித்திருக்கிறதுனால அங்கே வந்து அவர் ஒரு தனிப்பட்ட தலைவராக இருக்கிறதுனால அவரும் வந்து அவருக்கு அடுத்த நிலை என்பது பிரதமராக வேண்டும் என்கின்ற ஒரு ஆஸ்பிரேஷன் அவருக்கு இருக்கலாம். வந்துட்டு அது தவறு இல்லை, ஆனால் அந்த மாதிரி இருக்கலாம் என்கின்ற ஊகம் ஏற்படுகிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் எப்போவுமே அவர் வந்து ஒரு டெல்லியிலேயே வந்து அதிகாரம் இல்லாத ஒரு மாநிலத்தில் முதல்வராக இருக்கும்போதே அவர் தன்னை ஒரு தேசிய தலைவராக நினைத்து கொண்டு தான் அவர் வந்து பேசுவது செயல்படுவது எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது வந்து இவர்கள் இந்த வெற்றிடத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. எதிரணியில் தேசிய அரசியல் காங்கிரஸ் வலுவாக இருந்திருந்தால், காங்கிரஸுக்கு ஒரு வலுவான தலைமை இருந்திருந்தால் ஒருவேளை இவர்கள் வந்து காங்கிரஸோட வந்து சேர்ந்து போயிருந்திருக்கலாம். வந்துட்டு காங்கிரஸுடைய தலைமை வலுவாக இல்லை என்கின்ற ஒரு பெர்செப்ஷன், ஒரு எண்ணம் வந்து ஊடகங்களிலேயும் மக்களிடமும் இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு வெற்றிடம் இருப்பதாக நினைத்து கொண்டு அந்த வெற்றிடத்தை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற முனைப்பில் திருமதி சோனியா காந்தி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லைங்கிற செய்திகள் பார்க்கிறோம். ஆனாலுமே கூட அவர் கூட போராட்டத்தில் சோனியா காந்தி ஆரோக்கியமாக இருந்த போதே சோனியா காந்தி நாட்டினுடைய பிரதமராக வந்து அவங்க ஆகலை. வந்துட்டு மன்மோகன் சிங் தான் ஆனார். வந்துட்டு இப்போ மன்மோகன் சிங் வந்து மீண்டும் வருவதற்கு வந்து அவர் விருப்பம் தெரிவிக்கல, அவருக்கும் வயதாகிவிட்டது, அவர் வந்து விலகி நிற்க விரும்புகிறார் என்கின்ற ஒரு சூழலில் வந்துட்டு அப்போ காங்கிரஸினுடைய அடுத்த பிரதமர் வேட்பாளர் யார் என்கின்ற ஒரு கேள்வி வருகிற போது அது வந்து மற்ற தலைவர்கள் வந்து நாங்கள் தான் காங்கிரஸுடைய வேட்பாளர்கள் என்று வந்து அவங்க அறிவித்து கொள்ள முடியாது. அப்போ வந்து இயல்பாகவே ராகுல் தான் அடுத்த வேட்பாளராக இருக்கக்கூடும் என்கின்ற ஒரு யூகம் வந்து ஊடகங்களிலும் மக்கள்கிட்டையும் இருக்குது. வந்துட்டு ஆனால் அவர்கள் வந்து எவ்வளவு சீரியஸாக ராகுலை எடுத்துக்கொள்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அப்போ ராகுல் அவர் தெருமுனை போராட்டங்கள், பேங்க்ல அவர் என்னெல்லாமோ பண்றாரு. அவருடைய தரப்புல அவரால் செய்ய முடிந்ததெல்லாம் வந்து அவர் செய்து கொண்டிருக்காரு. ஆனால் அவர் வந்து மக்களுடைய நம்பிக்கையை வென்றெடுத்து விட்டாரா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலிலும் காங்கிரஸ் தொடர்ந்து தோற்றுக்கொண்டே வருகிறது. இப்போ நடந்த இடைத்தேர்தலில் கூட காங்கிரஸ் வசம் இருந்த இடங்கள் கூட பிஜேபிக்கு போயிருக்காரு. மகாராஷ்டிராவில் நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் முதல் அப்போ வந்து அந்த தலைமை குறித்த ஒரு கேள்வியும் சந்தேகமும் மக்கள்கிட்ட இருக்கிற போது அடுத்த அந்த இடத்தை நிரப்பக்கூடியவர் யார் என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. அப்போ வந்து இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா ராகுல் அளவிற்கு நானும் செல்வாக்கானவர்கள் தான், எங்களுடைய மாநிலத்தில் நாங்கள் செல்வாக்கானவர்கள் தான் என்று நினைக்கிறாங்க. கடந்த தேர்தலிலே வந்து ஜெயலலிதா வந்து பிரதமர் வேட்பாளர் என்று அதிமுக வந்து அறிவித்தது. வந்துட்டு அது ஒரு மாநில கட்சி தான், அது ஒரு மாநிலத்தில் செல்வாக்கு பெற்றது தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 இடங்களையும் அது வென்றால் கூட அதால் வந்து பிரதமராவது என்பது மற்ற கட்சிகளோட உதவியோடு தான் அது வந்து சாத்தியமாகக்கூடிய ஒரு விஷயம். இருந்தாலும் அவர்கள் வந்து அதை அறிவித்தார்கள். என்ன நம்பிக்கையில் அறிவித்தார்கள் என்றால் காங்கிரஸுக்கு போதுமான பெரும்பான்மை வராது, பிஜேபிக்கு போதுமான பெரும்பான்மை வராது, 2 பேருக்கும் பெரும்பான்மை வராத நேரத்தில் ஒரு கூட்டணி அரசு என்பது ஏற்படலாம். அப்படி ஒரு கூட்டணி அரசு ஏற்படும் போது அதனுடைய தலைவராக தாம் இருக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையில் அதே மாதிரியான ஒரு நிலைமை 2019 ஏற்படும்
என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த கட்சிகள் வந்து அல்லது அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக கூட இல்லை அதற்கான ஒரு இஷ்யூ வந்து அவங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்காம கிடைக்கல. எஸ், இப்போ வந்து பொதுஜனங்கள் இப்போ வந்து பொதுஜனங்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் பிரச்சனையை உணரக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு வந்துட்டு. அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள். அது வந்து அரசியல் வந்து இயல்பானது. அதில் வந்து நாம் பேசினது போல பார்த்தோம் என்றால் நாடாளுமன்றத்தில் 4வது பெரிய கட்சியாக திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கா, 3வது பெரிய கட்சியாக இருப்பது அதிமுக. முதல்வரின் உடல்நிலை சரியாத காரணத்தினால அதிமுக இதில் பெரிய அளவுக்கு அக்ரெசிவாக இந்த சிச்சுவேஷனில் இன்வால்வ் ஆலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு பெரிய போராட்டம், எதிர்க்கட்சியோட போராட்டத்தில் பார்க்கிறோம் திமுக அதிமுக எம்பிக்கள் சேர்ந்து நின்று போராடுவது போன்ற புகைப்படங்கள் வருது. அது ஒரு நாள் வந்தது. நேற்றைக்கு அன்றைக்கு நடந்த போராட்டத்தில் 2 பேர் இருந்தாங்க. நேற்றைக்கு நடந்த பாராளுமன்றத்துக்குள்ள நடந்த போராட்டத்தில் வந்து அதிமுக கலந்து கொள்ளல. எஸ், பாராளுமன்றத்துக்கு வெளியில நடந்த போராட்டத்தில் இன்றைக்கு பத்திரிகைகள் என்ன எழுதியிருக்குன்னா, தமிழ்நாட்டில் ஏன் அந்த பந்த் வெற்றியடையவில்லை என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இயல்பு வாழ்க்கையில் ஏன் எந்தவித தாக்கமும் ஏற்படவில்லை என்று சொன்னால், அது அதிமுக அதில் பங்கு பெறவில்லை என்று வந்து அவங்க எழுதியிருக்காங்க வந்துட்டு. அதனால் வந்து இது வந்து அதிமுகவினுடைய நிலைமை என்ன என்பது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அவங்க வந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரை இந்த நோக்கம் சரிதான், ஆனால் நடைமுறை சரியில்லை என்கின்ற ஒரு நிலையை தான் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்களா, அல்லது நிதிஷ்குமாரை போல, சந்திரசேகர் ராவை போல, தேவகவுடாவை போல அவர்கள் வந்து இந்த முயற்சியை ஆதரிக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் பிரதான கட்சிகள் திருமாவளவன் அவர்கள் போன்றவர்கள் இதுக்கு வாய்ஸ் கொடுத்து இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்கங்கிறதையும் பார்க்குறோம். மதிமுக தரப்புலேருந்து இதுக்கு ஆதரவு தெரிவித்து விலகி நிற்கிறாங்கிறதையும் பார்க்குறோம். தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூவில் ஒரு குழப்பம் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோமா? ஆமாம், நிச்சயமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து 2 பெரிய கூட்டணிகள் தான். ஒன்று திமுக கூட்டணி, இன்னொன்று மக்கள் நல கூட்டணி. மற்ற கட்சிகள் எல்லாம் தனித்து தான் போட்டியிட்டன. திமுக கூட்டணியில் இருந்த திமுகவும் காங்கிரஸும் தனித்தனியாக போராட்டங்கள் நடத்துகின்றன. மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள், திருமாவளவன் அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், வைகோ போராட்டம் நடத்தலை. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் பிளவுபட்டு நிற்பதை தான் இது காமிக்கிறது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து மோடியுடைய அரசை அவங்க குற்றம் சொல்லுகிற போது இதில் வந்து ரகசியமாக செய்துட்டாங்க, யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் வந்து முடிவெடுத்து விட்டார்கள் என்பது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. இதில் வந்து இந்த போராட்டத்தை வந்து கலந்து ஆலோசித்து முடிவெடுத்திருக்கிறார்களா? கூட்டணிகள் தங்கள் கட்சிகளுக்குள்ளே உட்கார்ந்து பேசி நம்ம கூட்டணியாக வந்து செய்வோம் என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுத்திருக்கிற மாதிரி தெரியல. அப்படி முடிவெடுத்திருந்தால் ஏன் தனித்தனியாக போராடுகிறார்கள் என்பதும் தெரியவில்லை. ஆங்காங்கே சிறு சிறு தீவிரவாத சம்பவங்கள், ஒரு அசாதாரண சூழ்நிலை, ஒரு சட்டம் ஒழுங்கு, இது போன்ற பிரச்சனைகள் பற்றி தான் விவாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன் பார்த்தோம் என்றால் நேற்றைய தினம் ஒரு 3 பேர் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய நீதிமன்ற வளாகங்களில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கு தொடர்புடைய ஒரு 3 பேர் கைது செய்யப்படுறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்பு பார்க்குறோம் மலப்புரத்தில் கேரளாவில் மாவோயிஸ்ட் ஒரு என்கவுண்டர் நடக்குது. ஸோ இது போன்ற பல விஷயங்கள் தென்னிந்தியாவில் இப்போ நடந்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து தீவிரவாத ஊடுருவல் வந்து அதிகரிச்சிருக்குன்னு பார்க்குறோமா, இல்லை அதுக்கான ஐடியாலஜி வந்து பெரிய அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் பரப்பப்படுதுங்கிறதையும் பார்க்குறோமா? இல்லை, அது ரொம்ப ப்ரொமச்சூர் டு டிஸ்கஸ். ஏன்னா அது வந்து ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு அதை ஒரு போக்கு மாதிரி அதை வந்து நம்ம இந்த குண்டு வெடிப்புகள் தொடர் சம்பவங்களாக இருந்தது இல்லை. anecdote cannot become a trend. ஓகே, அதை அந்த மாதிரியான ஒரு கோணத்தில் வந்து அதை பார்க்க முடியாது. ஆனால் என்ன பார்க்க வேண்டியிருக்கிறதுன்னு சொன்னால், இந்த 6 குண்டுவெடிப்புகள் நடந்ததில் வந்து எல்லாமே மற்ற மாநிலங்களில் வந்து நடந்தது. தெலுங்கானாவில், கர்நாடகாவில், கேரளாவில் நடந்தது. அதற்கான திட்டமும் அதற்கான அந்த குண்டுகளும் தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ வந்து என்னென்னா, அங்கேருந்து அவர்களால் செயல்பட முடியாததுனால அண்டை மாநிலமான தமிழ்நாட்டிலிருந்து அவர்கள் செயல்படுகிறார்களா? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு வந்து பலவீனமாக இருக்கிறதா? அதனால் வந்து அவங்க இது வந்து இஸ் இட் பிகமிங் எ ரெஃப்யூஜ் ஃபார் தி எக்ஸ்ட்ரீமிஸ்ட்? தமிழ்நாடு என்பது வந்து தீவிரவாதிகளுடைய ஒரு புகலிடமாக மாறிக்கொண்டிருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி வந்து எழுகிறது. இதில் வந்துட்டு அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறதுல இன்னொரு கோணம் என்ன பார்த்தோன்னா, மிக குறைந்த விலையில் ஒரு குக்கர் பாம்பை செய்வதற்கு அவர்களுக்கு வந்து 1300 ரூபா தான் ஆகிருக்கு வந்துட்டு. அப்போது அந்த நோஹவ், அதுக்கான மெட்டீரியல் வந்து இங்கே கிடைக்கக்கூடியது என்பது தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை பார்க்குறோம். அது வந்துட்டு
இதில் முக்கியமாக வந்து இதனுடைய ஒரு முக்கியமான ஆள் மூளையாக செயல்பட்டவர் என்பவர் வந்து ஒரு பொறியியல் படித்தவர், ஒரு மென்பொருள் துறையில் வேலை செய்யக்கூடியவர். தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னையிலேயே சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே திருவான்மியூர்லேயே வந்து அவர் வந்து தங்கியிருந்திருக்காரு. அப்போ இதை பார்க்கிற போது என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி குண்டுவெடிப்பு, பைப் பாம் குண்டுவெடிப்பு, அத்வானி வந்தபோது வைத்த பைப் பாம் குண்டுவெடிப்பில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையிலிருந்து மீண்டு வந்த ஒருவர். அதாவது ஏற்கனவே இந்த குற்ற பின்னணி கொண்ட ஒருவர். இன்னொரு ஒரு அறிவார்ந்த துறையில், ஒரு நாலேஜ் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய ஒருவர் என்று இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனுக்கு வந்து தமிழ்நாடு ஏற்ற இடமாக இருக்கிறதா, அல்லது தமிழ்நாட்டில் வந்து கண்காணிப்பு வந்து குறைவாக இருக்கிறதா, அல்லது தமிழ்நாட்டில் வந்து இதை தயாரிப்பதற்கான பொருட்கள் வந்து எளிதாக கிடைக்கிறதா, இதை போன்ற கேள்விகளும் கோணங்களும் இதில் வந்து விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. வந்துட்டு இதில் வந்து தமிழ்நாடு இந்த அரெஸ்ட்டை செய்தது வந்து NIA. ஆனால் அதற்கு மதுரையினுடைய காவல்துறையினர் வந்து அவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் தான் இது நடந்தது என்று அவங்க செய்திருக்காங்க. இதற்கு பின்னால் ஒரு பெரிய புலனாய்வு நடந்து அந்த எப்படி அவர்கள் மதுரையில் இருக்கிறார்கள் என்பதை வந்து எப்படி கண்டுபிடித்தார்கள் என்பதற்கு ஒரு பெரிய புலனாய்வு பின்னால் நடந்திருக்கு. அது வந்துட்டு அந்த குக்கருக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பரை வைத்து அதை எங்கு வாங்கப்பட்டது என்றெல்லாம் கண்டுபிடித்து அதை வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அவர்கள் விட்டு சென்ற தடயங்கள் காரணமாக அவர்களால் வந்து இதை பண்ண முடிந்தது. அடுத்த தீவிரவாதிகளுடைய நடவடிக்கை வந்து என்னவாக மாறக்கூடும் என்று சொன்னால், தடயங்கள் இல்லாமல் வந்து எப்படி குற்றங்கள் செய்வது என்கின்ற மனநிலைக்கு அவர்கள் போவார்கள். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வந்து காவல்துறை சரியாக செயல்பட்டது, அதற்குரிய பாராட்டுக்களை வந்து நம்ம கொடுக்கலாம் வந்துட்டு. ஆனால் கண்காணிப்பு என்பது, அதாவது நடப்பதற்கு முன்னாலேயே கண்காணிப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்கிறது. கண்டிப்பாக இருக்குது. தமிழக காவல்துறை மட்டும் இல்லை, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹரியானா, பஞ்சாப் மாநில காவல்துறைக்கும் பாராட்டுகள் குவிந்த ஒன்றும் இருக்குது. தப்பித்த அனைத்து தீவிரவாதிகளும் பிடிக்கலனா கூட அதனுடைய முக்கிய தலைவர், பஞ்சாப் சிறையிலிருந்து தப்பித்த அந்த தீவிரவாத அமைப்பின் தலைவனை பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துலேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வந்தோம் என்றால், உள்ளாட்சி தேர்தல் எப்பொழுது நடக்கும் உள்ளாட்சி தேர்தல் என்ற கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்குது. நேற்றைய தினம் கோர்ட்டில் நடந்த ஒரு விவாதத்தில் தேர்தல் ஆணையம் தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்கள் பார்த்தோம் என்றால், டிசம்பர் 31க்குள் தேர்தல் நடத்துவது சாத்தியமில்லை, லாஜிஸ்டிக்கல் ரீசன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட்டும் வந்து அதுக்கான பல கேள்விகளை கேட்டிருக்கு. ஸோ இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே தேர்தல் நடக்காதுங்கிறது ஒரு அளவுக்கு தெளிவாக இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆமாம், இது வந்து ஒரு தேர்தல் ஆணையத்திற்கும் நீதிமன்றத்துக்கும் இடையில் வந்து ஒரு ஈகோ கிரைசிஸாக மாறிவிட்டதா என்ற ஒரு கேள்வி வந்து வருகிறது. இவங்க தேர்தல் ஆணையம் நடத்த முடியாது அந்த ரீசன்ஸுக்காக என்று சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நீங்கள் வந்து குற்ற பின்னணி உள்ளவர்களை தேர்தலில் நிற்கக்கூடாது என்று நீங்கள் வந்து அரசியல் கட்சிகளுக்கு கடிதம் எழுதுங்கள் என்று வந்து அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து குற்றப்பின்னணி உள்ளவர்களை தேர்தலில் நிற்காமல் தடுப்பதற்கு நடைமுறையில் சாத்தியம் இல்லை என்று அவங்க சொல்கிறாங்க. அது வந்து நீதிபதி என்ன சொல்கிறாரு, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அது சரியாக செய்ய முடியவில்லை என்றாலும் நீங்கள் செய்யுங்கள் என்று வந்து ஒரு நீதிபதி சொல்கிறார். அப்போ ஒரு விஷயம் சரியாக செய்ய முடியாது என்று தெரிந்ததற்கு பிறகும் அதை செய்யுங்கள் என்று வந்து நீதிமன்றம் வந்து வற்புறுத்துவதற்கான காரணம் என்ன? நீதிமன்றம் வந்து அது ஒரு ஈகோஸ்டிக்காக வந்து அந்த விஷயத்தை பார்க்கிறது. நான் ஆணையிட்டு விட்டேன், அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது உன்னுடைய வேலை என்று, அது எப்படி வேணாலும் அதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்ற ஒரு அணுகுமுறையை வந்து அதை எடுத்துக்கொள்கிறது. தேர்தல் ஆணையம் என்ன எடுத்துக்கொள்கிறது? தேர்தல் ஆணையம் நீங்கள் கொடுத்த ஆணையை வந்து நாங்கள் ஏற்கவில்லை என்று தான் நாங்கள் அப்பீலுக்கே போயிருக்கோம். நாங்கள் அப்பீலோட முடிவு வராமல் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நாங்கள் எப்படி அதை வந்து முடிவு எடுக்க முடியும்? அப்பீலில் முடிவு செய்யுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்பதை போன்ற ஒரு நிலைக்கு வருகிறது. நீதிமன்றம் என்ன சொல்கிறது, நாங்கள் தடை விதிக்கலை, அதனால் நீங்கள் வந்து அந்த ஆணை வந்து தடை விதிக்கப்படாதனால நிலுவையில் இருந்தாலும் கூட அந்த ஆணை ஃபோர்ஸில் இருக்கிறதா தான் அர்த்தம், அதை நீங்கள் செயல்பட வேண்டும் என்கிறது. அப்போ இது எப்படி உருவெடுக்கிறது என்று சொன்னால், ஒரு நீதிமன்றத்திற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் இடையேயான அந்த முரண் என்பது ஒரு ஈகோ கிளாஷாக மாறிக்கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியும் எழுகிறது. நீதிமன்றத்துக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் நடக்கக்கூடிய இந்த ஒரு சட்ட போராட்டத்தில் ஜனநாயகம் பாதிக்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. பாதிக்கப்படுகிறது. ஏனென்றால் உள்ளாட்சி அமைப்புகள் தான் மிக முக்கியமான அமைப்புகள், ஒரு அடித்தளத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள். பல அரசினுடைய திட்டங்கள் மட்டும் இல்லை, அந்தந்த இடத்திற்கு என்ன தேவை என்பதை அறிந்து செயல்படக்கூடிய
தன்மை கொண்ட அமைப்புகள் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் தான். எல்லாத்தையும் சென்னையில் உட்கார்ந்து கொண்டு, கோட்டையில் உட்கார்ந்து கொண்டு, ஏதோ ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்திற்கு என்ன தேவை என்பதை வந்து தீர்மானிக்க முடியாது. அப்படி தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து மாவட்ட ஆட்சியாளர்கள், அதாவது அதிகாரிகள் வந்து அதிக அதிகாரம் பெற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். மக்களை விட அதிக அதிகாரம் பெற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். அதிகாரம் வந்து மக்களிடத்தில் தான் இருக்க வேண்டும் என்ற கோணம் என்பதற்காகத்தான் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு அதற்கு அரசமைப்பு சட்ட ரீதியாக அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு, ஒரு தேர்ட் லேயர் ஆஃப் கவர்மெண்ட் என்ற அந்த ஒரு அங்கீகாரத்தை அதற்கு கொடுக்கப்பட்டு, அதற்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கட்டாயமாக தேர்தல் நடத்தியாக வேண்டும் என்கின்ற ஒரு சட்ட விதிகளை ஏற்படுத்தி இதெல்லாம் செய்திருப்பதற்கு காரணம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிச்சயமாக நிர்வாகத்தில் ஒரு ஆளுகையில் கவர்னன்ஸில் ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது என்பதனால தான் வந்துட்டு இப்போது அது முடக்கப்படுகிறது, அது பலவீனப்படுகிறது, மறுபடியும் அதிகாரம் வந்து அதிகாரிகளுடைய கையில் கொண்டு போகிறது என்பது வந்து அது நிச்சயமாக ஜனநாயகத்திற்கு ஒரு பெரிய பின்னடை. இதோட பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் எப்படி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு எதிர்க்கட்சி வந்து தொடர்ந்த ஒரு வழக்கில் வந்து ஒரு தீர்ப்பாக பார்க்கணும். அவர்கள் இதை எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னாலுமே கூட இந்த தீர்ப்பை அவர்கள் எதிர்நோக்கி வழக்கு தொடர் எதிர்கட்சிகள் அரசியல் கட்சிகள் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் பங்கு பெறுவதில் ஆர்வம் காட்டுகிறார்களா என்பதே வந்து ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா அவங்க இடைத்தேர்தல் முடிவுகளை பார்த்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகளை குறித்து எதிர்க்கட்சிகளுக்கு வந்து கேள்விகள், தயக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் அதை அவர்கள் பெரிதாக பொருட்படுத்தவில்லை. ஆளுங்கட்சி வந்து அதிகாரிகள் ஆண்டால் என்ன, கட்சிக்காரர்கள் ஆண்டால் என்ன, ரெண்டும் ஒன்று தான் என்கின்ற ஒரு மனநிலையில் அது இருக்குது. அதனால் அரசியல் கட்சிகள் இதில் ஆர்வம் செலுத்தவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் இன்னும் எத்தனை நாட்கள் வந்து அரசு அதிகாரிகளால் உள்ளாட்சி அமைப்புகள் நடத்தப்படும் என்ற கேள்வி இருக்கு. எப்பொழுது உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் என்ற கேள்வியும் வைக்கப்படுகிறது. இன்றைய தினம் அரசியல் தொடங்கி கருப்பு பணம் வரை பல முக்கிய விஷயங்களை விவாதித்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு மாலன் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நாள் பொழுது நடக்கக்கூடிய பல முக்கிய விஷயங்களை நாளை இதே செய்தி அரங்கில் விரிவாக விவாதிப்பதும். நன்றி, வணக்கம்.